என் மடி பூரணி, மருமவளே மருமவளே, அம்மாச்சி உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது? எங்க அம்மாச்சி போயிருந்த? ஏட்டி அதெல்லாம் இருக்கட்டும், கிளம்புங்கட்டி. எங்க அம்மாச்சி கிளம்ப சொல்ற? ஏட்டி மீனாட்சி இருக்கால, அவன் தம்பி பையனுக்கு இன்னைக்கு பூ வைக்கா ஓட்டி. அதான் நெட்டவள்ளி, நெட்டவள்ளி தெரியும்லட்டி? அம்மாச்சி அந்த அக்காவை எனக்கு நல்லா தெரியுமே. அவளுக்கு தாம்மா இன்னைக்கு பூ வைக்க வராவோ. கிளம்புங்க, 3 வாரம் போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஐயோ அம்மாச்சி, நாங்கள் எதுக்கு? நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏமா வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்ய போறியா 2 பேரும்? இப்படி 4 இடத்துக்கு போனாதான் தெரியும். நீயும் வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க. ஒரு 4 இடத்துக்கு போனாதான் இன்னாரு மருமவா இன்னாரு மனைவின்னு தெரியும். பூரணியும் வயசு பிள்ளை, அவளுக்கும் 4 இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். கிளம்புங்கட்டி போவோம். ஆனால் அம்மாச்சி ஆனாவும்ல ஆகுனாவும்ல, கிளம்புங்கட்டி போயிட்டு வந்துடுவோம். நல்ல நேரம் முடியும் முந்தி. சரி அம்மாச்சி, இரு இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன். என் மடி மருமவளை, இதில் பொண்ணுக்கு உண்டான சேலை இருக்கு, எடுத்து உள்ள வைமா. போவச்சில மறக்காம எடுத்துட்டு போனோம். சரிங்க அம்மாச்சி. என் மடிவளா, நல்ல தண்ணி வருது. ஒருத்தர நல்ல தண்ணி எடுக்க வரலையாக்கா? ஐயா ஆச்சி இன்னைக்கு பார்த்து திறந்து விட்டுருக்கா. ஆமாடியம்மா, காலையிலேருந்து வருது. எப்படியும் சாயந்தரம் நிறுத்திடுவான். ஐயா ஆச்சி, நாங்கள் பூ வைக்க வீட்டுக்கு பூவெல்லாம் கட்டிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க பிடிச்சிட்டீங்களோ? ஆமா, எங்க வரிசையெல்லாம் முடிஞ்சிட்டுடி. அடுத்து உங்க 4 பேர் வரிசை தான் இருக்கு. அப்படியாச்சி, சரி நீங்க போங்க, நாங்க யாரையாவது வச்சு பிடிச்சுக்கிடுறோம். சரி சரி. எக்க நல்ல தண்ணிலாம் வருதா? ஆமா, நல்ல தண்ணிலாம் வருதா. பூவை வர இப்படி பரத்தி போட்டாச்சு. இனி அவ்வளவு வாடி போகுமே கட்டலனா? ஏட்டி நீங்க 3 பேர் வேணா பூ கட்டுங்கட்டி, நான் போய் தண்ணி எடுத்து வச்சுட்டு வரேன். ஐயே எக்க, 4 பேர் வீட்டுக்கு என்ன நீ ஒத்தையில எடுப்பியே? ஏட்டி ரொம்ப ஆசைதான். நீங்கள் 3 பேரை உட்காந்து பூ கட்டுங்கட்டி, நான் போய் என் வீட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு வரேன். 2வது நாங்கள் 3 பேரை கட்டுதோம், நீ போ. அப்படி ஒவ்வொருத்தரை மாறி மாறி போவோம். டீ ஏட்டி என்ன சொல்லுதியே? ஆமாக்க, ஸ்மெயிலி அக்கா சொல்றதும் சரிதான். சரி, அப்ப யார் வீட்டில் தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கோ அவிய போங்கட்டி. என் வீட்டில் தாக்க. அப்ப இருங்க, நான் என் புருஷன் வீட்டில் இருந்தான்னா அவனை கொஞ்சம் அடிச்சு பாத்தி தண்ணி எடுக்க விட்டுட்டு வந்துடுவேன். ஏட்டி இழுவ சீக்கிரம் வரணும். சரிக்கா சரிக்கா. தண்ணி திறந்து விட நேரமே இல்லைன்னு நம்ம பூவுல கையை வச்சவரு திறந்து விட்டுருக்கான் பாருங்க. டெய்லியுமா விடுதான், வாரத்துல ஒரு நாள் தான் விடுதான். அப்போ வரத்துல பிடிச்சு வச்சாதான் உண்டு. ஏட்டி வீட்டில் அந்த அண்ணன் இருந்தாவுன்னா அப்போ பிடிச்சு வைக்க சொல்லு. இக்கா அவியலும் வீட்டில் இல்லை பார்த்துடுங்கக்கா. அங்கே பூ வைக்கிற வீட்டுக்கு தான் சேரு பெஞ்சு தண்ணி கேன்லாம் இறக்கக்கு போயிருக்காவோ. என் வீட்டுக்கரையில அங்கே தாக்கா போயிருக்காவோ. மொத்தத்தில் பொம்பளை ஆட்கள்லாம் பூ கட்டதுக்கு வந்துட்டோம். ஆம்பளை ஆட்கள்லாம் அங்கே சேரு பெஞ்சு இறக்க போயிட்டாவோ. வீட்டில் தண்ணி பிடிக்க ஆள் இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. எப்படியும் கல்யாண வீட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு லாரி வரும்ல, அப்போ நமக்கு தேவையான குடத்தை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிக்கிடுவோம். ஆமாட்டி, அதுவும் சரிதான். இப்போ தம்பி, சேர் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தானே இருக்கு? ஆமாண்ணே. மொத்தம் எவ்வளோ சேர்ப்பா? 500 சேர்ண்ணே. சரி சரி. ஏன் கேட்கம்னா, கல்யாண வீட்டுக்கு அப்படி இப்படின்னு சின்ன பிள்ளைகள் வரோம். அப்புறம் அது ஏறி குதிச்சு விளையாடும். பிறகு நாளை பின்ன உடஞ்சிட்டுன்னு ஐயே, அதுக்கு சேர்த்து நீ காசு கேட்கக்கூடாது. ஐயோ அண்ணே, சேர் உடஞ்சிட்டுனா அதுக்கு உண்டான பைசா நீங்கள் தந்து தான் ஆகணும். அது எப்படிப்பா? சேர் எல்லாம் கண்டிஷனாக இருக்கும்போது எப்படி உடையும்? ஆமாண்ணே, சேரு கண்டிஷனாக தான் இருக்கு. சரி ஏல, சேரை கொண்டு வந்து இறக்கிட்டா பிறகு இந்த டேபிள், தண்ணி கணு, சாப்பாடு இதெல்லாம் எப்போ வரும்? பாட்டி, சேரை இறக்கிட்டு வண்டியை விட்டியன்னா நான் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். ஒவ்வொன்றா தான் எடுத்துட்டு வர முடியும். வண்டி சின்ன வண்டி பத்தியலா? சரிப்பா, ஒரு 10 நிமிஷத்துல சேரெல்லாம் இறக்கிருதோம். சரிண்ணே. ஐயா, இந்த சுரேஷ் தோட்டத்து பின்னாடி நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தான், நான் வர சொல்லுதானே? ஆச்சி வேலையா இருக்காவுன்னா இருக்கட்டு. இந்த பொம்பளை ஆட்கள்லாம் உண்டுல, நான் அவியில கூப்பிட்டுக்கிடுதேன். ஐயோ ஐயா, அவியெல்லாம் பூ கட்டிட்டு இருக்காவு ஐயா. இப்போதைக்கு அவியெல்லாம் வர முடியாது. அப்படியா? சரி ஆச்சி, அப்போ நீங்கள் சுரேஷையே வர சொல்லுங்க. ஆச்சி, அப்புறம் சேரு இறக்கத்துலேயே எவ்வளோ இருக்கு எத்தனை இருக்குன்னு எண்ணி எடுத்துறதே பார்த்துடுங்க. ராத்திரி நேரத்தில் களவு போகாமல் பார்த்துக்கிட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஐயோ, நம்ம ஊருக்குள்ள அப்படி ஒன்றும் நடக்காதுயா. நம்ம ஊருக்குள்ள அப்படி நடக்காதாச்சி. இந்த சமையல்காரெல்லாம் வந்தாவுன்னா அப்படி 1-2 சேர் எடுத்துருவோம் பார்த்துடுங்க. நம்ம தான் கவனமாக இருக்கணும். சரி, நான் பார்த்துக்கிடுதேன். சரிங்க ஆச்சி. என்னே வா முருகேசா. என்ன அவ்வளவு சேரையும் கொண்டு வீட்டுக்குள்ளேயே வைக்க சொன்னாவோ? இல்லை முருகேசா, பந்தி நடக்கல, அந்த இடத்துல கொண்டு வந்து போடணும். யாம்னே வண்டி உள்ள வராதுன்னு சொல்லிட்டானோ? ஆமாம், மணலா இருக்குல்ல, உள்ள வந்தால் பதஞ்சுக்கிடுங்க. என்னச்சியே, நம்ம தான் இவ்வளவு தூரம் செமக்கணும். இன்னும் இந்த பொம்பளை ஆட்கள்லாம் நல்லா வேலை செஞ்சு கொடுப்பாவில்ல. வீலையும் எங்கே போனாவோ? நான் தோட்டத்து வேலையா நின்னேன். என்னைய ஆச்சிங்க அனுப்பிவிட்டாவில. சுரேஷு, ஏனி பொம்பளை ஆட்களை கையில் பிடிக்க முடியாது. அவிய இன்னைக்கே பூ கட்டதுக்கு உட்காந்துட்டாவலாம் பார்த்துக்க.
இனி ஃபங்க்ஷனு நாளைக்கு தானே, ராத்திரி உட்காந்தா கூட நாளைக்கு காலையிலக்குள்ளே கட்டி முடிச்சிடலாமே. அதான் சொல்லுதம்ல, இனி அவில கையில பிடிக்க முடியாது. பூ கட்டுறது, பொட்டு வாங்குறது, புடவை அயன் பண்ணதுன்னு தான் இருப்பாவோ. பேசிக்கிட்டே இருக்காம ஒரு சேர் எடுத்து தலையில வச்சு கொண்டு வாயா. இனி இதை இறக்கிட்டு தான் மறுபடியும் டேபிள் தண்ணி கண்ணு சாப்பாட்டுக்கெல்லாம் வண்டி போவோம். ஆ சரிங்கண்ணே. ஏங்க எப்ப பாரு இந்த டிவியே பார்த்துட்டு இருந்தா உருப்பிடுவீங்களா? ஏன் இப்போ உனக்கு என்ன செய்யணும்? நல்ல தண்ணி வருதுலாங்க, அத ஒரு 4 குடம் பிடிச்சு வச்சானே. நான் பூ கட்டிட்டு இருந்தவ விழுந்தடிச்சு ஓடி வரேன். வீட்டுல தண்ணி இல்லைன்னா குடிக்கைக்கு எங்கெங்க போவது? எட்டி தண்ணி எடுக்கிறதெல்லாம் பொம்பளையில் வேலை தானே, செய்ய வேண்டியதானே. பூ கட்டுறதுன்னு அவ்வளவு பெருசா போயிட்டோ? என்னையா சொன்ன? பூ கட்டுறது அவ்வளவு பெருசா? ஒரு கூட்டத்துல பூ கட்ட தெரியாம இருந்து பாரு, அப்ப தெரியும் என் வேதனை. ஒன்னால ஒரு முழம் பூ வாங்கி கொண்டு தர முடியுமா? நான் அங்க பூ கட்ட தெரியாம உட்கார்ந்துருந்தா கூட என் தலை நிறைய பூ வைக்க பூ கிடைக்கும். நீ ஒண்ணு இப்போ ஒழுங்கா தண்ணி எடுத்து வை, இல்லைன்னா அங்க ஆம்பளை ஆட்கள்லாம் கிடந்து சேர் சமக்காவ, அங்கேயாவது போ, சம்பளமாவது கிடைக்கும். என்னால முடியாது. இப்ப என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவனா? சும்மா 32 இன்ச்சு அளவுக்கு டிவியை வாங்கி வச்சுக்கிட்டு 32 பல்லையும் காட்டிட்டு இருக்க கூடாது. ஏதாவது வேலை செய்யணும், புரியுதா? ஆ புரியுதுமா, புரியுது. இங்க நடந்ததை வெளியே சொன்ன மூச்சு விடக்கூடாது. அன்பான மனைவி, அழகான துணைவி, அமைந்தாளே பேரின்பமே. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? வாங்கினது பத்தலையோ? ஐயோ இல்லம்மா, இல்ல இல்ல போதும். ஒழுங்கு மரியாதையா வீடு நிறைய நல்ல தண்ணி பிடிச்சி வை, நான் பூ கட்ட போறேன். பூரணி, பூரணி மருமவளே, கிளம்பிட்டியலா? நேரம் ஆகுது. மீனாட்சி என் ஃப்ரெண்டு டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாதான் நல்லா இருக்கும். அந்த நேரத்துக்கு போனா நல்லா இருக்காது. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா 2 பேரும். அம்மாச்சி இந்த 5 நிமிஷத்துல வந்துருதோம். என்னதான் பண்ணுவாளோட தெரியல, அன்னி காரியம் நாத்தனார் காரியம். அம்மாச்சி நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டோம், போலாமா? ஏட்டி குளிச்சுட்டு வரேன்ட்டு போனா இவ்வளவு நேரமாட்டி ஆக்குவா? சரி சரி, அதான் வந்துட்டோம்ல, போலாம். அவ என் ஃப்ரெண்டு டி, அவ வீட்டு விசேஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போனாதானே நல்லா இருக்கும். சரி அம்மாச்சி போலாம். எம்மாடி மருமவளே, உன்ட ஒரு புடவை கொடுத்துல்லம்மா, அதை எடுத்துட்டு வா. ஐயோ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க அம்மாச்சி, இந்த வந்துருவேன். என்ன புடவை அம்மாச்சி? அன்னைக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கா, ஆரம்பிச்சிட்டியா? ஏட்டி பொண்ணுக்கு உண்டான புடவட்டி அயன் பண்ணி இஸ்திரி போடுறதுக்கு தந்தாவோ, அதை வாங்கிட்டு வந்தேன். அதை தான் அன்னிக்காரிட்ட கொடுத்தேன், பத்திரமா வையின்னு. அப்படியா? சரி சரி, அதுக்குள்ள வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவிய, ஏதோ நான் அவளுக்கு மட்டும் புடவை எடுத்து கொடுத்த மாதிரி. ஆமா, எதுவா இருந்தாலும் எனக்கு தானே, ஏன்னா நான் தானே உன் பேத்தி, 2வது தான் அன்னிக்கு. சரிம்மா. அம்மாச்சி எடுத்துட்டேன் அம்மாச்சி, கிளம்பலாம். வாங்க போவோம். சீதாலட்சுமி எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பிட்டே எவ்வளோ, எங்க போறிய? அதுவா, மீனாட்சி தம்பி பையனுக்கு பூ வைக்காமல, அங்கதான். சரி சரி, புது மருமவா பேத்தி 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்பியாச்சு. ஆமா ஏட்டி, புது மருமவா கழுத்துல ஒண்ணுமே இல்லையாட்டி, ஒரு கவரிங் நகையாவது போட்டு கூட்டு போக கூடாது? 4 பேர் வர இடத்துக்கு இப்படி மொட்டை கழுத்தாவா கூட்டிட்டு போவா? நம்மளுக்கு தான் வயசாயிட்டு, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுவும் வயசு பிள்ளைல இப்படி கழுத்துல ஒண்ணுமே இல்லாம கூட்டிட்டு போறியா? எம்மாடி உன்ட ஒரு செயின் கூட இல்லையம்மா. ஐயா அம்மாச்சி, அந்த பாட்டி சொல்லிட்டு போறான்னு நீங்க எதுக்கு வருத்தப்படுதியே? ஏன் கழுத்துல தங்க நகை இருந்தாதான் மதிப்பாவளா? அதுக்கு இல்லம்மா, 4 பேர் வர இடம். அண்ணி, ஏன் செயின் தரேன், நீங்க போட்டுக்கிடுங்க. வேண்டாம் மைனி, நான் இப்படியே இருக்கேன்.